தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. மே 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக திமுக தலைவர் ஸ்டாலின் பதவியேற்றார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். அவருடன் 33 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களில் சிலரின் சொத்து மதிப்பு எவ்வளவு என்பதை பார்ப்போம். காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற துரைமுருகன் நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 29,78,80,701 ரூபாய். தற்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி பெயரில் கடன் ஏதும் இல்லை. அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 30,80,92,291 ரூபாய் ஆகும். இது 2016ஆம் ஆண்டை விட 1,02,11,590 ரூபாய் அதிகமாகும். ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரியசாமி கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தாக்கல் செய்த வேட்புமனுவில் அவரது பெயரில் 1,48,56,926 ரூபாய் கடன் உள்ளது. அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 5,67,16,678 ரூபாய் ஆகும். தற்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் கடனாக பெரியசாமி பெயரில் 1,41,15,522 ரூபாய் உள்ளது. அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 7,63,94,882 ரூபாய் ஆகும். இது 2016ஆம் ஆண்டை விட 1,96,78,204 ரூபாய் அதிகமாகும். திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற KN நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தாக்கல் செய்த வேட்புமனுவில் கடனாக KN நேரு பெயரில் 40,48,732 ரூபாய் இருந்தது. அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 3,75,72,526 ரூபாய் ஆகும். தற்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் கடனாக KN நேரு பெயரில் 25,27,300 ரூபாய் உள்ளது. அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 3,93,91,122 ரூபாய் ஆகும். இது 2016ஆம் ஆண்டை விட 18,18,596 ரூபாய் அதிகமாகும். திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது தாக்கல் செய்த வேட்புமனுவில் கடனாக 1,63,60,814 ரூபாயும் அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 11,69,46,476 என தெரிவித்துள்ளார். தற்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் மொத்த கடன் மதிப்பு 4,82,25,175 எனவும் அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 17,42,07,991 ரூபாய் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது 2016ஆம் ஆண்டை விட 5,72,61,515 ரூபாய் அதிகமாகும். திருவண்ணாமலை தொகுதியில் வெற்றி பெற்ற வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் 2016 நடந்த சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 17,21,36,963 ரூபாய் என குறிப்பிட்டிருந்தது. தற்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் 4,08,00,000 ரூபாய் கடன் உள்ளது. அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 23,32,27,340 ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. இது 2016ஆம் ஆண்டை விட
6,10,90,377 ரூபாய் அதிகம். அருப்புக்கோட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற KKSSR ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் 2016 தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் மொத்த கடன் மதிப்பு 1,39,17,231 ரூபாய் எனவும், அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 3,22,55,670 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2021 சட்டமன்ற தேர்தல் வேட்புமனுவில் மொத்த கடன் 1,36,02,557 ரூபாய், அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 4,27,08,308 ரூபாய் ஆகும். இது 2016 ஆண்டை விட 1,52,638 ரூபாய் அதிகமாகும். திருச்சுழி தொகுதியில் வெற்றி பெற்ற தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் 2016 தாக்கல் செய்த வேட்புமனுவில் 46 லட்சம் ரூபாய் கடனும், அசையும் மற்றும் அசையா சொத்து 6,07,39,034 ரூபாய்க்கு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தற்போது 2021 தேர்தல் வேட்புமனுவில் 3,84,74,677 ரூபாய் கடன் உள்ளது. அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மொத்த மதிப்பு 11,07,61,867 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். இது 2016 ஆண்டை விட 5,41,989 ரூபாய் அதிகமாகும். மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்ற பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் 2016 தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனது பெயரில் கடன் கிடையாது, அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 34,42,59,084 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். 2021 தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவின்படி அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 38,89,53,333 ரூபாயாகும். இது 2016 ஆண்டை விட 4,46,94,249 ரூபாய் அதிகமாகும். கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் 2016 தேர்தலில் அதிமுக சார்பாக அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட போது தாக்கல் செய்த வேட்புமனுவின்படி 8,20,160 ரூபாய் கடன் உள்ளது. அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 2,46,11,740 ரூபாய் ஆகும். 2021 தேர்தலில் திமுக சார்பில் கரூர் தொகுதியில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 2,92,70,169 ரூபாய் ஆகும். இது 2016 ஆண்டை விட 46,58,429 ரூபாய் அதிகமாகும். சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மா. சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் 2016 தாக்கல் செய்த வேட்புமனுவின்படி அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 66,82,576 ரூபாய் ஆகும். 2021 தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவில் 13,19,712 ரூபாய் கடன் உள்ளதாகவும், அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 1,11,02,314 ரூபாய் எனவும் கூறியுள்ளார். இது 2016 சொத்து மதிப்பை விட 44,19,738 ரூபாய் அதிகம். திருவெரும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இவர் 2016 தாக்கல் செய்த வேட்புமனுவில் 22,86,920 ரூபாய் கடன் உள்ளது. அசையும் மற்றும் அசையா சொத்தின் மொத்த மதிப்பு 4,06,46,901 ரூபாய் என தெரிவித்திருந்தார். 2021 தேர்தலில் தாக்கல் செய்த வேட்புமனுவின்படி அன்பில் மகேஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் பெயரில் உள்ள அசையும் மற்றும் அசையா சொத்தின் மதிப்பு 9,21,50,300 ரூபாய் ஆகும். இது 2016 அவர் காட்டிய சொத்து மதிப்பை விட 5,15,03,399 ரூபாய் உயர்ந்துள்ளது. அமைச்சர்களின் சொத்து மதிப்பு கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு உயர்ந்துள்ளது என்பதை பார்த்தோம். அடுத்த 5 ஆண்டு எவ்வளவு உயரும் என்பதை
பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.